அந்த புளி மசாலா கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சோல வெல்லம் போடணும். நான் வெல்லம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா டிஃபன் சாம்பார்னா லைட்டாக வெல்லம் போடுவோம். இப்போ ஒரு சின்ன பீஸ் வெல்லம் வச்சிருக்கிறேன். இந்த வெல்லம் போடலாம். இது கூட வெந்ததுன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார். வெல்லம் போட்டாச்சு. இந்த ராஸ்மெல் போகட்டு. ராஸ்மெல் போனதும் சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் மசாலா அரைச்சி ஊற்றியாச்சு, புளி ஊற்றியாச்சு, சாம்பார் மசாலா நல்லா வெந்தாச்சு. பார்த்தீங்களா சாம்பார் எப்படி இருக்குன்னு? சும்மா அப்படி தகன்னு இருக்கும். அதோட மனமே நல்லா இருக்கும். ஏன்னா சாம்பார் மசாலா வறுத்து அரைச்சி போடுறதுனால சாம்பார் மனம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடைசி இறக்க போகிற டைமில் இவர் தலையில் கொஞ்சோல மல்லித்தலையை போட்டு, இந்த மல்லித்தலையை போட்டு ஒரு கலக்கலைக்கு சாம்பார் இறக்கிட்டோன்னே சாம்பார் இப்பவுமே நல்ல மனமாக இருக்கு. இறக்கி வச்சாச்சு. சாம்பார் மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோம். இப்போ மீண்டும் ஒரு 25 ml ஆயில் ஊற்றுறோம். இப்போ சாம்பார் இறக்கியாச்சு. வடச்சட்டி வச்சுட்டோம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம். சாப்பாடு சாம்பாருக்கு மட்டுமே தாளிக்கும் போது வெந்தயம் போடணும். டிஃபன் சாம்பாருக்கு தாளிப்பும் வெந்தயம் போட வேண்டியதில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு பொடிஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போடுறோம் நல்ல மணத்துக்கு. வரமிளகா தாளிக்கிறதுக்கு ஒரு 4 வரமிளகா போடுறோம். வீட்டில் குண்டு வரமிளகா இருந்தால் குண்டு வரமிளகா போட்டுக்குங்க. ஒரு கிளக்கிறோம். அந்த வரமிளகா எப்பவுமே வரமிளகா போடும்போது கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பானும். அப்படி பச்சையாக போட்டுறாங்க. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி. இப்போ அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையான ஒரு டிஃபன் சாம்பார்.